I didn't know what to expect. So அங்கே போன பிறகு that's I think the first time I met I need some more time. பயங்கரமா நமக்கு நிஜத்துக்கு நிகர் நிஜமானது அப்படின்றது இந்த படத்தில் ஐ திங்க் இட் டெஃபினெட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்கும் சார். இவங்களுடைய லுக்ஸ் இருந்ததுல சார், அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். சாரோடைய லுக்ஸாக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு இந்த கோமணத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ மண்ணும் சேரும் தெரியுது சார், அது நமக்கே கசகசன்னு இருக்குது உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இல்லை. ஸோ ஹவு டு யூ கைஸ் ப்ரிப்பேர் ஃபார் இட்? இதுதான் ஃபைனல் லுக் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி பிகாஸ் யூஆர் அ பர்சன் ஹூ வில் கெட் ட்ரெஸ்ட் அண்ட் கோ அண்ட் சே இதான் இந்த லுக் ஓகேவா அப்படின்னு. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் என்ன இருந்தது, சாரோட இன்புட்ஸ், ஹவு டிட் தி அமால்கமேஷன் ஹேப்பன் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஃபர்ஸ்ட் கங்கம்மாள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Oh, okay. First of all, I want to say that Ranjith had held a workshop kind of a thing. Like it was more like a dress trial than a workshop. I didn't know what to expect. So அங்கே போன பிறகு that's I think the first time I met I need some more time. பயங்கரமா நமக்கு நீங்க கங்கம்மாள் தமிழ்லயே பேசிக்கலாம். கங்கம்மாள் தமிழ்ல எல்லாம் பேசுறேன். அதெல்லாம் கேட்டா ஏய் one year அப்படி என்ன கேள்வி கேக்குறீங்க? I know the first thing that he made me say was மகனோட பேர் அப்படியே கத்தி அந்த what is it, the look test we had or shoot we had, அதில் even though we were taking photographs he made me scream my son's name, and much like what Thangalaan was saying, I call him Thangalaan still. I find it very hard to call him Chiyaan or Vikram sir or something because he is Thangalaan. So he was like Asokana கூப்பிடணும்னா face cannot go like that. It is coming from the diaphragm, and I had not connected with my diaphragm in my entire life. But through Gangammal, எனக்கு அந்த பார்வை இல்லையா, அந்த காலத்து இருக்கிற பொண்ணுங்க அவரோட கதை என்னன்னா even in the written history it's not there. Right. So this is the first time Ranjith is creating the story where all the women are being portrayed for the first time. அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்குது, அதெல்லாமே புரியறதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது இருக்கணுமே. ஹர் ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையும், இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் டு பி கங்கம்மாள் மாதிரி, இல்லைனா ஆர்த்தி, இல்லைனா அரசாணி. இந்த பொண்ணுங்க யார், அவர் எப்படி அந்த குடும்பம் தானே சொல்கிறது, இந்த ஃபேமிலிக்காக அவர் யார். அப்போ ஐ நோ வி டாக்ட் அபவுட் ஹவ் ரஞ்சித் டசன்ட் டாக், பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் தட் பிகாஸ் he will talk when it's required. அவருக்கு நோங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவருக்கு என்ன வேணாம்ங்கிறது அவருக்கு தெரியும், தெளிவாக தெரியும். The rest he gives us the freedom. You go and do it. Something doesn't work for me, I'll tell you. That's not working for me. அது கங்கம்மாள் இல்லை. He'll be very open like that. ஏன் பார்வதியாக நடிக்கிறீங்க, ஏன் கங்கம்மாள் எடுக்க மாட்டீங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. After 5 days, 6 days, I started speaking back to him like that also. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி. So it will seem like a fight, but the fact is we were all in the dark trying to find who Gangammal is, who Thangalaan is, who is Aarthi. அது ஃபுல் கதை நரேஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட ஆனஸ்டாக, we will figure out Gangammal together. அது during shoot is when she became more of Gangammal. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே முழு க்ரூவோட ஒரு அன்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் அது இருந்துருச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும். I felt that support. When the action was being called, everybody was rooting for me to not mess up. That in every single shot for 75-80 days that I worked, I got that. And then my co-actors, starting from Vikram sir, Thangalaan only I'll call you. So the thing is, we met, and first day of workshop, it was about being Gangammal and Thangalaan. They are married, they have 5 children. So what is our body language? And I found an actor who thinks a lot like me, like, okay, let's be the character and trip on that. That is like such a great place to be in. அவ்வளோ அந்த கிராஃப்ட் மேலே இல்லைன்னா அந்த கதை மேலே, இந்த ப்ராசஸ் மேலே இவ்வளோ பாசம், ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு சீனியர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ குட் ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஃபால் மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா. ஐ குட் ஜஸ்ட் ஃபால் அண்ட் ஐ நியூ ஹி வில் கேட்ச் மீ. அண்ட் தென் ஈச் டே பாஸ்ட் பை, எவ்ரி சிங்கிள் ஆக்டர் டர்ன்ட் அவுட் டு பி லைக் தட். You were all just there for each other. I don't think Gangammal became Gangammal when I got my Thangalaan to play that off. I got my children to be their mother. And ஒரு நாள் வந்து I think I was with my youngest child
அண்ட் அவரோட அம்மா வந்து பால் குப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இஃப் அம்மா பார்த்தானா அழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஒன்லி வாஸ் கிவிங் த மில்க் அண்ட் தென் சிட்டிங் லைக் தட். அண்ட் தென் ஏதோ பேச்சு நடந்துச்சு. மீ அண்ட் ரஞ்சித் were talking and Ranjith said, "This is Gangammal. She's mother." After that, I haven't bothered him. Oh, I didn't have any questions. She is mother. Like beyond any other relationship, who she is as a mother comes out the most. And I don't know what that is. But I'm not a mother. I have no idea what that is like. Yeah. So that was quite an experience. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் நம்ம படத்தில் இருந்தாங்க. அவர் before she left, she told me, gave me a wish, and she said, Gangammal, அந்த பாத்திரம் நீங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் you would be transformed. Gangammal would have transformed youன்னு சொன்னாங்க. And that is so right. ஒவ்வொரு பாத்திரம் இருக்கும் நம்ம மனசில் வந்து அங்கே எங்கெல்லாம் இருக்கும். பட் Gangammal made me like sit up straight. I feel in life. Yeah. ரொம்ப அழகா சொன்னீங்க அத. I don't know the that நீங்க moment. ரொம்ப ஸ்வீட்டா ஃபெமினைனா பேசலாம். நீங்க பாத்துட்டீங்க ஸ்கிரீன்ல வேற மாதிரி யோசிக்கிறீங்க. அங்க வந்து அடிச்சிடுவாங்க. பொக்குன்னு அடிவாங்க எல்லாருக்கும். And I think that's a great comfort that two actors who play that role. I cannot say this enough. He is how do I say? It's not in a bad way. He's crazy. He'll do anything for the character. Right? We become blind. Okay, அங்கே போய் விழணுமா? ஓகே, அங்கே போய் என்ன பண்ணணும்? Anything and everything. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டிங் டு பி தேர். அந்த பொட்டென்ஷியலுக்கு எனக்கு ஒரு கோ ஆக்டர் ஒரு ஸ்பேஸில் கிடைக்கிறதுனா இட் இஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் பிகாஸ் வி ஆர் நாட் லக்கி லைக் தேட். ஸோ ஐ குட் பி ஹர் அண்ட் நாட் ஜஸ்ட் வித் மீ, வித் எவ்ரி ஆக்டர் ஹி வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஆஃப்டர் தெம். ஸோ தேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வாட்ச் ஆல்சோ இல்லையா? ஏன்னா ஹீ நோஸ் தட் as much of he knows superstar, he is a great actor, அவங்களுக்கு அவங்களோட potential தெரியும், but that humility does not leave. So that was a big inspiring thing to watch for sure. And that is rare. Very rare. It's very rare. Very rare. And that is Vikram sir for you. Vikram sir, நீங்க சொல்லுங்க, தங்கலானா வந்தீங்கல்ல, அந்த உங்களுக்குள்ள you would have seen yourself and said, okay, that is Thangalaan. அந்த transformation பத்தி சொல்லுங்க. Not just bodily and the beard, but just listening to her. இல்லை எனக்கு லைக் பார்வதி சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப ரெசனேட் ஆகுது. பிகாஸ் சில டைம்ஸ் யூ லைக் ரொம்ப நாளாக லைக் ரஞ்சித் கிட்ட பேசும்போது கூட அவங்க பேசுகிறமா அதான் சொன்னேன். ஐ பீன் வாண்டிங் டு ஒர்க் வித். எனக்கு என்னவோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும்ட்டாரு. ஸோ அவங்களும் வேலை செய்வாங்க, அவங்க கையும் பயங்கர ஹார்டாக இருக்கும், அவங்களுக்கும் மசில்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே வந்து அவர் சொல்லார், இந்த இடத்துல நீங்கள் தள்ளி எது நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவோம். லைக் இந்த இடத்துல அடிப்படாது, பட் நான் இது பண்ணுறபோது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித். தேங்க்ஸ் சார். அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேரக்டர் பார்க்கும்போது ஐ திங்க் லைக் எனக்கு எப்பவுமே அந்த ஒரு லுக்கு அப்படி வரும்போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் என்னோட ஹோம்ஒர்க் வந்து அன்றைக்கி ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்து அவர் சொன்ன சீன்ஸ் என்ன பண்ணுறான், எப்படி நடப்பான், அதெல்லாம் ஒன்று போயிட்டுருக்கும். பட் ஒரு உள்வாங்கி அவர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்போம்ல, என்ன மாதிரி கேரக்டர் இல்லை அவன் வந்து. ஸோ எனக்கு சில டைம் வந்து அவன் ரொம்ப லீடர்னா அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரின்னு மற்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவன் ஒரு நாட்டுப்புறம் அந்த மாதிரி இருக்கணும், பட் வைல்டாக இருக்கணும், ட்ரைபிள், ஆனால் அவனுக்கு ஒரு லீடரு அப்படின்னு இருக்கும்போது தென் இல்லை, ஆனால் அவன் வல்னரபிளாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அவன் அப்படி கிடையாது, ரொம்ப கம்பீரமாக இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். தென் பண்ணும்போது ஒய்ஃபோட இருக்கும்போது தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹர், சரி நீ வந்து கவலையப்படாத, நீ தள்ளுறதா புஷ் பண்ணுறதா ஓடவா ரொம்ப வியாதர். அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போதே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போவோம். நம்ம வந்து வி கேன் நாட் ஹேவ் பவுண்ட்ரிஸ், அப்படி இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். சில டைம் அழுக்கு இருக்கும், நான் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்ற விஷயம். நானும் அப்படி தான். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ஓகே லைக் கண்ணில் அழுக்கு இருக்க உடம்பு ஷீ இஸ் நோ ஒய்க்கான அந்த கேரக்டருக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்றது. ஓ நாட் பேட், லைக் யூனோ அது கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். பட் டோட்டலாகவே ஐ திங்க் ஸ்பீக்கிங் டு த டைரக்டர் தென் கெட்டிங் இட் நம்மளோட லைக் ஷீ சேஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டேஜ், நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் பிளேயிங் இட்னும் ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் லைக் தட். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளே நிறையா எங்கேயோ இருக்கும், சப்ளிமினலாக இருக்கும். அண்ட் த மோஸ்ட் பேசிக் இஸ் ப்ரிமிட்டிவ் இதில், அதை போய் தேடி வரணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் வில்லேஜ் கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணலாம், பட் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப. பட் தென் ரஞ்சித்
அது அங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லிப் இன்டு. பட் அங்கே வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே லைக் கண்டினியூஸாக நான் ஷார்ட் இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஒரு ஷார்ட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளோ ஃபுல் சீன் பண்ணும்போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆனால் அங்கே வந்து நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் தெரியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஷார்ட்லலாம் நான் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டுலாம் போவாங்க. சாரி சார் ஒருத்த விட நான் தூக்கிட்டு போனால் அவங்க நல்லா எல்போவில் விட்டுட்டு போவானுங்க. அப்புறம் சார் நீங்களா? ஆமாம், எப்படி தெரியும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இது மேலே அதுக்கு வேற நான் பேசினா தான் தெரியும். But also Ranjith doesn't speak to any of us also for another. அந்த பாயிண்ட் I'll tell you why. குற்றச்சாட்டாவே இருக்கு சார். நான் சொல்றேன். நான் பேச ஆரம்பிச்சதே dubbing timeல தான். On set he won't talk to me. Later he tell me it's like you are Gangamal. So method actors பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Method director. இவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட பேசவே இல்லை. நான் சொன்னேன் நீ நல்லா பண்றமா, இந்த கேரக்டர் நீ கரெக்டாக பண்ற, அவர் நினைச்சது நீ பண்ற, நீ அதுதான் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை இல்லை அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லி நானே போய் தேடி இல்லை நீ கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த கங்கம்மாவை கண்டுபிடிச்சிட்டு அதனால தான் விட்றாரு. பசி இது என்ன ப்ராப்ளம்னா மற்ற செட்லாம் நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஆக்சுவலி வந்து என்ன சொல்லுறதுலாம் வந்து எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படம் வந்து வரலின் ரைட்டிங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சப்கான்ஷியஸ்லி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் பழகணும்னு படம் எடுக்கிறப்பவே எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி செட்டு தான் செட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் அந்த கேரக்டராக இருக்காங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் நாங்கள் அந்த கேஜிஎஃப்பில் தங்கி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து போகவே இல்லை, இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க வாங்க வாங்கன்னு. நான் செல்ஃபோன் வந்து சைலண்டில் போட்டு தூக்கிடுவேன். என் ரூம் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். நான் வெளியவே வரல, யார் கூட பேசவும் இல்லை. எனக்கு என்னென்னா அதை பிரேக் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கணும். லைக் வந்து அந்த ஈவினிங் டைமில் கூட நான் பிரேக் ஆகக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து அப்படியே நான் அந்த கேரக்டர்ஸை வந்து யோசிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நான் பண்ண படங்கள்லேயே எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனது இந்த படம் தான். அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு திடீர்னு ஷூட் பண்ணுறதுக்கிறப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைரக்ஷனே வேணாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. எனக்கு நம்ம ஏன் இப்படி படம் பண்ணிருக்கிறோம், டைரக்டர் வேலையே வேணாம். 2 இதில் தோணும். ஒன்று வந்து நான் நினச்சதை எடுக்க முடியலன்னா எனக்கு தோணும், அப்புறம் நம்ம ஏன் இதை பண்ணிருக்கிறோம், தேவையில்லை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சும்மா தனியாக நின்றுருப்பேன். அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி வா நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுங்களா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நமக்காக நம்ம எழுதுனதுக்காக வந்து ஏன் இவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு அடிப்படும். அண்ட் வந்து இப்போ சார்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஆக்சுவலி வந்து அந்த பேட் ஃபுட்டில் வந்து நடக்கிறதே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கல் மண் விழுறது சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்வதி வந்து அவங்க 2-3 ஷாட்டு உண்மையிலே உழுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த பெரிய சீக்வன்ஸ் ஒன்று வந்து எடுத்து நான் படத்தில் வேற வைக்கல. நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி வேற கேட்டேன். எந்த சீக்கிரம் நான் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அடி வாங்குவேன் நல்லா. அதுவும் எப்படி சொல்றாரு வந்துட்டு சார் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பண்ணியாச்சு இல்லை கொஞ்சம் அப்படின்னா என்னன்னா நான் அவங்ககிட்ட போய் நான் அடி செமாடி அவன் அடிப்பான், உளுத்து அடிப்பான், உளுத்து எல்லாரும் அடிச்சாங்க. இப்போ வந்து அந்த சீன் மட்டும் இல்லை. மாளவிகா அண்ட் பார்வதி அண்ட் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸில். எனக்கு என்னன்னா பார்வதிக்கு இவங்க மாளவிகாவுக்கு அடிப்படும், பார்வதிக்கு அடிப்படும், இவருக்கு அடிப்படும், அண்ட் வந்து இவர் பசுபதி சாருக்கு அடிப்படும். எல்லாருக்குமே அந்த அசோகன் இவன் ஹரி அர்சான் எல்லாருமே வந்து அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எல்லாமே செம சூப்பராக நடிப்பாங்க. சும்மா அப்படி விழுந்தா உண்மையிலே விழுவாங்க. லைக் வந்து ஒரு மேலேருந்து அப்படி வந்து கல் வந்து விழுணுன்னா வந்து அது வந்து எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. அவ்வளோ பசங்க அவ்வளோ பொண்ணுங்க பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. எனக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துச்சு. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இதை கரெக்டாக எடுக்கணும், நம்ம இதை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரிசல்ட்டும் வந்து நல்லபடியாக வரணும், இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கேன். நான் அதுதான் என்னுடைய பயமே. பிகாஸ் ஆஃப் தட் இந்த வேர்ல்டு இவங்க போட்ட எஃபர்ட்டு அண்ட் அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணது அதோட வேல்யூஸ் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மியூட்டான ஒரு ஜோனுக்குள்ளே தள்ளிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெளியே ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். மியூட்டான ஜோனா சார் அது? நல்ல கியூட்டான ஜோன்ல ஷார்ட்ஸ் போட்டு டி-ஷர்ட் போட்டு மியூட்டான ஜோன்ல இருக்காரு சார். அது வந்து என்ன நான் என்னோட அப்பியரன்ஸ் தானே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டைரக்டர்னா வந்து எல்லாரும் கோமத்துல இருந்து இவருக்கு என்ன அப்படி தனி பேண்ட் ஷர்ட் போட்டு வா அப்படின்னு. பட் ஓகே சார், சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ அவர் சொன்னது நான் பண்ணுற விஷயங்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறேன், பல விஷயங்களுக்கு அப்புறம் நானும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க சார். ஆஸ் த ப்ரொடியூசர்
இப்போ மனசு ஒன்று சொல்லும்ல சார், உங்களுக்கு என்ன சார் சொல்லுது? I am extremely happy. I immediately called Anna, I immediately called Ranjith brother also. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கிறப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்து ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன். இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நானும் இன்வால்வ்டாக இருக்கேங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. அண்ணாகிட்டே அதான் சொன்னேன் நான். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். எடுத்த படங்களில் ஐ திங்க் ஐ வில் ஃபீல் வெரி ப்ரவுட் ஃபார் அ லாங் டைம் அபவுட் தங்கலான். சார் ரொம்ப அழகாக பரத்வாஜ் ரங்கன் சார் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், நீங்கள் வர்த்தக ரீதியாக ஒரு விஷயம், ஆனால் ஆடியன்ஸோட பெர்செப்ஷனில் இந்த திரைப்படம் நிற்கும் அப்படின்ட்டு. ஒரு ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அ ப்ரொடியூசர் டு கோ டவுன் டு தி ஆடியன்ஸ், இவங்களுக்கு இதுதான் தேவை, இது இவங்க ரசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திரைப்படம் ரஞ்சித் அவர்கள் கொடுக்க முடியும், அதில் இவங்க தான் காஸ்டாக இருக்கணும், ஜிவி அவர்களோட இசை இருக்கணும் அப்படின்னு ஒரு அமால்கமேஷன் உருவாக்குறீங்களே சார். இப்போ அதோடைய ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்த கண்ணீர் இருக்குது. பட் அந்த ஆடியன்ஸோட புரிதலுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்கல்ல, ஆடியன்ஸ் இன்னைக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரி திரைப்படங்கள் எதிர்பார்க்குறாங்க? இல்லைம்மா, ஓடிடி அந்த கோவிட் டைமில் நிறையா கண்டென்ட்டுக்கு நானே எக்ஸ்போஸ் ஆனேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், மணி ஹிஸ்ட் ஆகட்டும், நிறையா வேர்ல்டு கண்டென்ட் வந்து நாமளே டைம் இருந்துச்சு அதை உட்காந்து பார்த்து ரசித்தோம். அதே மாதிரி பப்ளிக்கும் நிறையா பார்த்துட்டாங்க இப்போ. ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு திருப்திப்படுத்துறது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலை வச்சோ இதோ அவங்க பார்க்கறது ஒரு இப்போ கதைன்னு நம்ம செலக்ட் பண்ணுறப்ப பேக்ட்ராப் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி நியூ. இப்போ புஷ்பா ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், நீங்கள் பேக்ட்ராப் வந்து ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் நம்ம அமையணும், பிடிக்கணும் இல்லை அமையணும். கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ கேரக்டரைசேஷன் ஆகட்டும், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் கல்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாலும் யூ வில் ரிமெம்பர். இப்போ சார்பேட்டா எடுத்தாலோ, பருத்தி வீரன் எடுத்தாலோ, சேது எடுத்தாலோ, பிதாமகன் எடுத்தாலோ ஒரு 15 கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். கேரக்டர் நேமோடையே நீங்கள் சொல்லலாம், இந்த கேரக்டர் அந்த கேரக்டர். இப்போ குழந்தைன்னி, குட்டி சாக்கு, ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் சொல்கிறேன். ஹீரோ ஹீரோயின் ஆப்வியஸ்லி வி வில் ரிமெம்பர் ஃபார் a long time. பட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணது கூட நம்மளுக்கு இன்னைக்கு கேரக்டர் நேம் உட்பட வி ரிமெம்பர் தேர் ஃபேஸ், அந்த கேரக்டர் ஞாபகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தங்கலானும் நீங்கள் ஒரு 15-18 ஆக்டர்ஸோட கேரக்டர்ஸை யூ வில் ரிமெம்பர். என்னோட நம்பிக்கை எப்பவுமே டைரக்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி எட்டுக்காடு ரெண்டுமே வந்து டைரக்டர்ஸ் தான். அவங்க நினச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பிக்கை தான் அவருக்கு. ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவரோட திங்கிங்க்கு, அவரோட கனவுக்கு மேலே ஒர்க் பண்ணுற டீம் கிடைச்சது ரஞ்சித் பிரதருக்கு ஒரு லக்கி இந்த படத்தில். வண்டர்ஃபுல். ரஞ்சித் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் சொல்லுங்கள் சார். டைரக்டராக கேட்குறீங்களா? எப்படி இருந்தாலும் சார், ரஞ்சித் என்ற மனிதர்கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம். இல்லை, மிகப்பெரிய மனிதாபிமானி. ஏன்னா நோயிங் ஹிம் ஃபார் லாஸ்ட் 12 years நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் அவர் மனுஷங்களாக தான் பார்க்குறேன். எந்த இடத்துலையும் அவர் இதுக்கு எனக்கே என்னையே ட்ரோல் பண்ணுவாங்க, அது பரவாயில்ல. பட் உண்மைங்கிறங்காட்டி நான் தைரியமாக எங்கே வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுதான் ஃபேக்ட். அது ஐ திங்க் இஸ் a biggest team player. அதாவது he feels everyone should be in the team, from let it be ADs or staff or lightmen, எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கணும்னு நினைப்பார். ஃபோக்கஸ் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார். இஸ் a strong team player. He is a leader material. He's got his own leader material. நான் ஒரு பொலிட்டிக்கலாக சொல்ல, நார்மலாகவே சொல்கிறேன். பொலிட்டிக்கலான்றது அது that's up to him, but he is a team player and an equalist and a leader material. இவர் தான் மெயின், இவர் தான் கோ டைரக்டர், இவர் தான் அசோசியேட், அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட், எல்லாருமே ஈக்குவல். லைக் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நடிக்கிற போது யாராவது ஒருத்தர் டேக் மேலே டேக் போயிட்டே இருக்கும், கூல் லூஸ் பண்ணவே மாட்டாங்க. யூ ஜஸ்ட் ஒன் மோர் போயிட்டு ட்ரை பண்ணுறா தட்ஸ் வெரி கூல். அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங். அந்த வெரி பேஷனேட் அபவுட் அவரோட ஆர்ட். அவர் ஒரு சிந்தனையாளர் அண்ட் ட்ரிப் பண்ணுவார். இப்போ இதுவே வந்து சில டைம் என்னாச்சு இல்லை தெரியல சார், கதை எங்கேயோ கதை அவர் எங்கேயோ நல்ல வேலை கரெக்டான திசை கொண்டு போச்சு என்னமோ. அதனால தான் கிராமர் இல்லை, அது வந்து அவர் ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது அப்படியே எங்கேயோ போயிட்டு ஸோ பேசுகிற போது ரொம்ப
உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் ஐ ஃபீல் த சேம் வே அபவுட் மை கிராஃப்ட். அண்ட் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்டாகிறதுனால அந்த விஷயங்கள். அண்ட் லைக் ஹீ சேஸ், அவர் வந்து டெஃபினட்டாக ரொம்ப கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி. ரொம்ப பிடிச்ச விஷயம். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ அண்ட் அப்படி இருந்தும் நடிக்க வரல, நம்ம டைரக்டராகவே இருந்தோம். சாரி ஒன்னே ஒன்று பென்சில் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏன் நீ நடிக்க வர, டோன்ட் டூ திஸ் ஜிவி. ஐ திங்க் தட் டைம் யூ டூயிங் தெய்வ திருமூலி தாண்டவம். Why just make such beautiful music? But now I'm saying he's doing good movies. அப்புறம் சாரோட சேர்ந்து போய் சைமால் அவர் பெஸ்ட் ஆக்டர் வாங்கினா, நான் பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் எடுத்து போட்டோம். He's got that. And என்னன்னா ப்ரொடியூசராக இருந்துட்டு he wants to make good content and at the same time இப்போ நிறைய நல்ல படங்களும் பண்ணுறாரு as an actor and as a, but nothing to beat him as a music. I'm happy that அந்த நடிக்கிற போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று வரும். நீங்கள் டைரக்டராக இருக்கிறோம், மியூசிக் டைரக்டர், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போயிடும்ல, உங்களோட எண்ணம் ஃபுல்லாக இங்கே வந்துடுது. இருந்தும் அவர் வந்து பயங்கரமாக மியூசிக் போடுறாருன்னு நினைக்கிற மாதிரி தேங்க்ஸ் ஜிவி. அடுத்த படமும் அவரை நம்பி தான் இருக்கு. அப்புறம் தங்கலான் பார்த்தவொடனே வீரதீரஸ்வரன் வந்து அவரே நீதான் ஓகே சார். நோ, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தங்கலான். For always. இப்போ தெய்வ திருமகள் போட்டு because of your music only, half the performance. So no, we had a long gap. We didn't work with each other, and we had a chance. And he started acting also, so he didn't have time. So எனக்கு I didn't say no to you. ஈவி பிரதருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, 1000 ஒரு ஒன் பார்த்தப்ப என்னால நம்பவே முடியல, இவர்தான் அது. அந்த எனக்கு வந்து ஃபோன் அடிச்சு இல்ல இப்போ பேசிட்டு சார், இல்ல சார் அவர் ஒன்று பண்ணாரு சார், எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அது வந்து எனக்கு 10வது படம். படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஜி, நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து நீங்க வந்து என்ன உண்மையாவே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட நான் ஃப்ரெண்டே ஆனேன். இப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா, நீங்க உங்களை பார்த்து இது நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணிட்டீங்க. அதுல என்ன, நாங்க மியூசிக் டைரக்டர்ஸோடய ஒர்க் பண்றோம். மோஸ்ட்லி எல்லாரும் சிம்பிளா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் சைலண்டா இருந்தா ரொம்ப ஒரு அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரு, இசை உலகத்துல வேற எங்க இருக்காரு. அதெல்லாம் 1% கூட இந்த 12 years 13 yearsல ஒரு இடத்துல கூட இவர்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரௌட்னஸோ, எவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்குறப்ப கூட வெக்கப்பட்டு தான் ரிசீவ் பண்ணுவார் அந்த பாராட்டை. ஏதாவது கூப்பிட்டு பாராட்டணும் இல்ல. ஆமா சார், ஒரு படம் பயங்கரமா பேரு கிடைக்கும், அப்புறம் அடுத்த படம் வந்து வச்சு செய்வாங்க. இதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம்ல, நல்லா கொண்டாடுறியா, ஓகேப்பா தேங்க்யூ, நல்லா இல்லையா, அது சரிப்பா கொஞ்சம் பெட்டரா பண்றேன்ப்பா. never let success go to your head or failure to your heart. ஆமா சார், அடுத்த நாளே உதவணும் சார், அதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம். ஆர்த்தியோட கேரக்டர் பத்தி, ஆர்த்தின்ற கேரக்டர் பத்தி. So like you'd asked before, what did we think after week 1? I thought I was getting replaced. Because it was, I came on board for the movie, I think 10 or 15 days before they started. It was that last minute. And the amount of skill sets you need for a character like this, you need minimum 4 to 6 months of preparation and practice. So I went, I tried, and I was like, okay, you know, I'll give it my all, because I really want this role. But if you don't know, it's like learning how to cycle, right? Unless you don't learn how to cycle, you can't. I didn't know how to use a stick. I didn't know Silimbam. I didn't know the basics of, you know, that craft. But I tried, and I thought, okay, you know, this is not going very well. So I was like, any day I'll get a call saying, okay, sorry, you know, we don't need your dates anymore. I have a feeling in every film you are going to replace me. My first film I was so scared. Veil பண்ணும்போது first tune பண்ணேன், 4 டியூன் பண்ணிட்டேன். 5வது டியூன் வந்து ஓகே ஆகுமா இல்லையான்னு தெரியல. இன்ஜினியர் உட்காந்துட்டு இருக்கான், டேய் என்னடா என்ன டியூனும் ஓகே ஆகல, தூக்கிடுவானுங்களா படத்தை. அவன் கீழே ஏதோ போகும்போது இந்த டியூன் ஓகே ஆகலாம் அவ்வளோதான் அப்படின்லாம் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். மேலே வந்தான், டேய் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கேன்டா, தூக்கிட்டு போட்டேன்டா, நான் கீபோர்ட் பிளேயராக போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டியூன் போட்டு காமிச்சேன். அப்படியே உட்காந்து கேட்டார். அவர் ரியாக்டே பண்ண மாட்டார் வசந்த பாலன்னு, அப்படியே கேட்டே இருந்தார். நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே இருக்காரு சோகமாக இருக்காரு. ஓகேப்பா போனார். அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாச்சு. அப்போ நம்ம இருக்கோமா அந்த படத்தில்? இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டே உண்மையாகவே பிடிச்சிருக்காடா, பிடிச்சிருக்குதான் நினைக்கிறேன்.
நாளைக்கு மைண்ட் மாத்திக்கிட்டாருன்னா அதனால எனக்கு எல்லா படத்துலயும் அந்த ஃபீலிங் இருக்கும், நம்மள தூக்கிடுவாங்க. பட் நீங்க இவ்வளவு நேரம் ரஞ்சித் சார் பத்தி பேசும்போது அந்த டவுட் யாருக்குமே வரதானே செய்யும். ஏன்னா he is such a perfectionist with what he does, இல்லையா? Did you have that? See, more than perfectionist, I couldn't even do basics at that point. Silambam is not basic, madam. not question of not சிலம்பம்ல Even like basic இப்போ இது வந்து action movement. ஆக்ஷன் பண்ணல ஒண்ணுன்னு சிலம்பம் அந்த குச்சி மட்டும் இருந்தா பரவாயில்ல. இது வந்து ஒரு ஹெவி இந்த மாதிரி ஒரு இது பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணி நீங்க நடுவுல பிடிச்சா இது வந்து விழுந்து. ஸோ அது வந்து இப்போ இதை சுற்றணும், என்ன அடிக்கணும், ஆனால் நிஜமாக அடிக்கூடாது, மிஸ் பண்ணணும். ஸோ அது வராது. ஒரு நார்மல் ஸ்டிக்கில் பண்ணலாம். ஸோ சிலம்பம் தெரிஞ்சவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம். அண்ட் நிறைய மூமெண்ட் கேரக்டர் வந்து இட்ஸ் மோர் ஐ திங்க் மோர் ஆக்ஷன் ஓரியன்டட் தென் எனிதிங் more எல்ஸ். action, less dialogues. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு ப்ரூஸ்லியோட தங்கச்சி தான் வரும். தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அப்படி. இன்ஃபேக்ட் லிஸ்ட்டில் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு பொண்ணு பல்ட்டி கில்ட்டி அடிக்குது எல்லா வியூஸ் லைக் அது எல்லாமே வந்துச்சு இனிஷியலாக. இந்த படத்துக்கு அப்புறம் டைட்டில் வச்சுக்கோங்க ப்ரூஸ் ஆக்ஷன் குவீன். Bruce தங்கச்சி. And at that point, I was shooting for a Malayalam movie where I play a small town, village girl from Kerala. So I was eating. I didn't have to look, athletic. I had to look like a normal girl. So I was not working out. I was eating fish curry rice for lunch and dinner every day. Then I went. This happened. Next day, full change. Like diet completely changed. Every morning 1 hour, and I was still shooting for that other movie. So I had to balance out training and shooting for that. So morning 1 hour Silambam, shoot, come back, work out, again Silambam. So I started doing that. Full routine completely changed. And then after 3 months, I joined them for the next schedule. So by then I was better prepared. Physically I was much better prepared. And because so much of this character is derived from the physicality, it's the moment you work out, the moment you're doing a certain martial art form, you're deriving a certain strength from that, you're deriving your posture and mannerisms from that. But cracking the character, like who is Aarti, was so tough because I didn't have a reference point for it. Like I was looking at movies, Apocalypto, and Ranjith sir recommended a few movies, The Woman King and all of that. But again, that was more for the action and physicality and not so much for who is Aarti, right? Like for that, like if you're playing a police woman, you've seen women in the past play that. If you're playing any other role, there are reference points. So that was very hard. Being very primal and primitive was very hard because I've always been a city girl. So you talk a certain way, you walk a certain way, you giggle a certain way, you sit, you touch your hair a certain way. So to unlearn that and to get that rawness, that was very hard for me. And you can't prep, like you can do workshops, but that comes on set. Like you do, like after a few days of shoot, I could feel that coming inside me. So Ranjith sir would say on the mic, why are you standing like that, Stand different, stand stronger, be more bold, or hit harder, more power, more power. So it took a long time, even after we started shooting, to even start getting it right. So it was a work in progress pretty much. And being with a group of actors who were you all said equally crazy, that made it nice because everybody was doing their own crazy things. So it was like a bunch of crazy people, so it didn't feel odd being your own crazy. Most of my scenes were with Vikram sir, all of my interactions. And I have to say this, I can't imagine having done this movie with any other actor. I've enjoyed working with other actors, I really have. But I've never worked with a co-actor who is this giving, who's constantly helping you. Because so much of acting is technique, right? We think it's only emotion. Emotion is there, yes. Technique, like, and especially stunt. You're on a rope, you're up in the air, I don't know what to do with my legs. And he's like, Spider-Man, do this, So, even And Ranjith say from that start. He'll come and get fully and go. Then she'll look at me and say, Spider-Man. But I'm going to monitor the body. I would be up in the air on the rope like this. கீழ இருந்தா கூட தெரியாது. மேல இருக்கப்பல full unit பார்த்துட்டு she said what do I do I said அது இப்ப சொன்னாரு நீ சொல்லு Spider-Man. சார் It's a tough set, so you're looking like for one anchor point, and he was my anchor point throughout. Apart from Ranjith sir, obviously, அவங்க தெரியாது கால் வந்து captain of ஒரு மாதிரி he's there, but apart from that,
Like I would do, so after a point I would do something, I would look at Vikram. He would be like, You don't know, look at actor, me, don't look what at do me. you Look at the director, don't look at me. But it was just a feeling of comfort is what I mean. He's so encouraging, and because he's so skilled, he helps you, he teaches you these kuti tricks and you know. So that I can't, nobody else could have been Thangalaan. Nobody. So that is something I feel so it was a mix of different things. Finding Aarti was a very layered and complex process. I don't know how it's come out. I can't speak about my own work. I hope it's, you know, I hope people like it. I hope. பட் அது எப்படி ஆச்சுன்னா அவங்க இது நான் ரஞ்சித்கிட்டே சொன்னேன் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம படம் முடியறதுக்குள்ளே கற்றுக்குவாங்க போல இருக்கு அண்ட் பார்த்தா ஷி ஸ்டார்டட் டூயிங் ஸோ வெல் ஃபுல்லாக தென் அவங்க சொல்கிறாங்க அடுத்த வரும்போது சொன்னாங்க நான் வந்து ஜஸ்ட் வென் ஃபார் தெலுங்கு ஃபிலிம் ஒரு சின்ன பிட் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே சூப்பராக பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபைட்டே கொடுத்துட்டேன் அந்த படத்தில் தான் பல்ட்டி அப்புறம் திடீர்னு கட்டை இருந்துச்சா சரி கட்டை வேணாம் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை இன்னும் சுற்றிச்சான் சூப்பர் அப்புறம் அதை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்கிட்டாங்க அப்போ ஸோ It was a 5-minute sequence and King Solomon sir was doing the action. So he was like, okay, girl, female actor, and a very, very sweet stunt master. Hey, female actor. உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பா You know, and it was a stick. They gave me a stick. Compared to this, it's nothing. It was this much, okay, thin, lighter stick. And he was like, okay, you know, do 1, 2, 3. Tough, I'll explain again. I'm like, no, sir, this is like. Oh, okay, ready. அதை தூக்கி இப்படி போட்டு கால் ரெண்டு குச்சி கையில் எப்படி வச்சு Because in our movie, every the grammar of filmmaking that sir has done is we have a lot of single shots, like they said. You know, camera will move from one character to another character, third character. So sometimes it's like 2-minute long shots. So even when we're doing action, there are like minimum or 10 to 15 and speed minutes. also இப்போ ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் இருக்குல சுத்தி வர that fast it used to be Speed, power, timing, cues, everything we have to balance. So after initially 2-3 தடவை அடிச்சிட்டாங்க நல்லா நான் அடிச்ச பிறகு I told the friend then when I told சரி இல்ல அத டம்மி தான ஓ டம்மி வலிக்குமா ஆமாமா வலிக்கும் she didn't know வலிக்குதுமா ப்ளூஸ் ஆன பிறகு காமிச்சு பாருங்க பாரு கலரே மாறுது ஐயோ சாரி நான் டம்மி நான் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு this was that first week. First week I would hit him and I would be sorry. Again hit. again அடி Sorry. sorry சொல்ல வேண்டியது சாரி இப்போ வந்து பயங்கரமா இல்ல இப்போ வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அவங்க கரெக்ட்டா பண்ணுவாங்க நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் so that's good that's good I mean that's what's important But we learned on the go. I think there's one amazing thing about Ranjith sir. இது ஃபிளாட்டரிக்காகலாம் சத்தியமா சொல்லல சார், உண்மையே சொல்றேன். உங்களோட எல்லா திரைப்படங்களுக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கதைகள் இருக்கு. That is something that you celebrated. ஒவ்வொரு திரைப்படத்திலுமே உங்களுடைய female characters are always as strong if not more than the hero. And உங்களுக்கு அமைஞ்ச ஹீரோஸுமே அது ஒதுக்குறாங்க. It's a world of heroes. எல்லாருமே want to see the man powerful. It takes stars like Vikram sir to say, okay, you know what, I have a கங்கம்மாளும் ஒசத்தி பேசுவா குரல அவ கூட நான் வயலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜா வரட்டும். ஆப்போசிட்ல நிக்கக்கூடிய அந்த ஆன்டகனிஸ்டும் ஒரு பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னா அது ரஞ்சித் சார் மட்டும் தான் முடியும். And this is not flattery. I mean this That's very man. true. That's very true. That's very, very true. That is absolutely true. And பண்ணுங்க சார், தைரியமா நம்ம பண்ணலாம் சார். டேட் எல்லாம் யோசிக்காதீங்க. எத்தனை நாள் சார் போச்சு மொத்தமா இது டோட்டலா? சரி ஒரு 130 போயிருக்கோம்னு நினைக்கிறேன். 130 days. இந்த நடுவுல எங்கயாவது யோசிச்சீங்களா முடியலடா சாமி போங்கடா டே அப்படி ஏதாவது டெய்லி எல்லாரும் யோசிச்சுட்டு அந்த ஃப்ளைட்ல ஏறுறம தான் திருப்பி போகலாமான்னு தோணும். நான் டெய்லி லொகேஷன் போறேன் அப்பா நாளைக்கு வேண்டாம் சாமி அப்பா போதுண்டா சாமி அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் இல்ல ஆனா கிளம்புற போது இல்ல ஐயோ ஃப்ளைட்ல என்ன ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அது முடியும் பயம் யாருக்கு ஏதாவது ஆகிட்டு எதுவும் நடந்துடக்கூடாது அதுதான் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அடிபட்டுரும் அது பெருசாக ஆகக்கூடாது திடீர்னு ஷூட் பண்ணிட்டே இருப்போம் ஒருத்தர் மயக்கச்சி விழுந்துருவாரு அவர் தூக்கி ஓடுவாங்க அவருக்கு எதாவது ஆகுது. ஏன்னா அந்த டெம்பரேச்சரே வந்து ஒரு வித்தியாசமான அந்த வெதர் வந்து அதாவது டேல வந்து நல்ல வெயில் இருக்கும் நைட்டில் வந்து பயங்கர குளிர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல நிறைய பேருக்கு எதோ சின்ன பிரச்சனையெல்லாம் வரும். ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் நடிச்சுட்டே இருந்தால் திடீர்னு அவனுக்கு வந்து பயங்கர ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு அப்புறம் வந்து அவனால் பண்ணவே முடியல அவனை தூக்கணும் ஆனால் வந்து அவன் சூப்பர் ஸ்டண்ட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒர்க் பண்ணி ஷூட் பண்ணிட்டே இருந்தால் மார்க்கெட்சி வந்துச்சு. ஆமா அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து ஷூட்டிங் அது ஒரு ஷார்ட் நாங்கள் அது பாடுற சீன் நினைச்சிட்டு இருக்கோம் யாருமே கிட்ட போகல. அதே மாதிரி சீனை நான் திரும்ப ஷூட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்சி நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐயோ பயங்கரமாக தான் இருந்தது ஆக்சுவலி அந்த. ஸோ அதனால
ஏன்னா அந்த டே பிரச்சனை இல்லை, டேஸ் வந்து எவ்வளோ சூப்பரும் இல்லை. எனக்கு என்னென்னா வந்து இது கரெக்டாக முடிச்சிடணும், கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துணும், அந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது ஆக்சுவலி. மேக்கிங் வீடியோட ரிலீஸ் பண்ணுவீங்களா சார் பெருசா? இருக்கு பண்ணலாம். அது கண்டிப்பா வேணும் சார். நிறைய பார்ட்ஸ், அதாவது ஒரு கிளைமேக்ஸ்லயே வச்சிருக்காரா தெரியல. நான் கிளைமேக்ஸே அந்த கேட்ட கார்டு ஓடுது இல்லைங்க, அப்ப ஃபுல்லா எல்லாரும் பட்ட அடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறது போடணும். ஏன்னா இந்த நரேட்டிவே வந்து விஷுவலா பார்த்தோம்னா ஐ திங்க் அதுவே ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும் சார். இப்போ தமிழ் சினிமாஸ் ஃபேன்ஸ் அது ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும். சார் 60 ஃபிலிம்ஸ் முடிச்சாச்சு, 61st ஃபிலிம், இது ஒரு பண்ணலையே அப்படின்னு ஒரு தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சார். ஆனா எடுத்துட்டீங்க, வேறு பண்ணும் வச்சுட்டீங்க, தங்களானும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு கோ டு தி தியேட்டர்ஸ் ஆன் தி 15th of August. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். இது வரைக்கும் சியான் விக்ரம் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. ஹவு டஸ் இட் ஃபீல் ஃப்ரம் யோர் ஹார்ட்? இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுது என்னன்னா, அவரோட ஆக்டிங்கை வெளிக்கொண்ட அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்மளால் எழுத முடிஞ்சது, ஒரு கேரக்டர் நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபீலிங் ப்ரௌட் அபவுட் மீ. ஸோ இதை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, ஆர்டிஸ்ட்னால் வந்து தன்னோட ஆர்ட்டை பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து அவர் நடிச்சிருக்கிறது எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் அண்ட் வந்து அவர் அப்படி இருந்ததை பார்த்து நான் வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலி பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது ஸோ ரியலிஸ்டிக். இட்ஸ் நாட் லைக் ரொம்ப சினிமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. சார் அதான் ஃபஸ்ட்டு 3 டேஸில் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அப்படி போயிட்டே இருந்தது. அவர் வந்து என்னென்னா, ஸோ அவருக்கு சில ஐடியாஸ் இருக்கும், எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. ஆனால் சார் வந்து நடிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன் வந்து, நான் போயிட்டு வந்து நீங்கள் நடிக்கவே நடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன். தங்களான்னா இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து நீங்கள் அப்படியே அந்த கேரக்டராக மாறிடணும், நீங்கள் வந்து அது அதாவது என்னென்னா, அவர் வந்து தன்னை வந்து வேற ஒரு கேரக்டராக யோசித்து நடிக்க ஆரம்பித்தாலே வந்து அது அவர் பாடியிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட அதை சொன்னேன். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொண்டு வந்து கடைசியாக வந்து அவர் தங்களானா மாறி நின்னார். அது ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு ரியல் தங்களான் எப்படி இருப்பாரோ அப்படி நின்னார்ல. எனக்கு வந்து உண்மையிலேயே நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஈவன் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருமே வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன், செம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக பிடிக்கும், அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து வி ஆல் ஹோப்பிங். அண்டு டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்டு சார் மட்டும் இல்லாமல் இல்லை நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் சொல்கிறேன், அவருக்கு போட்டி. அதாவது என்னென்னா, சார் இருக்கார், ஆப்போசிட்டில் யார் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ பசுபதி சார் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரை கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து பயங்கரமாக பண்ணார். சரி இவங்க 2 பேர் இருக்காங்களா, வேற யார் இருப்பாங்க, ஹரி வந்து அவன் பயங்கரமாக பண்ணான். அண்ட் வந்து அப்போ வந்து சார் கூட வந்து யார் பேரா இருக்குன்னா வந்து இவங்க பார்வதி இருக்கும். பார்வதி வந்து பயங்கரமாக அப்படி நின்னாங்க அவங்க, லைக் வந்து மால்விகா. ஸோ எவ்ரிபடி சின்ன அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி நடிக்கிறாங்கல்ல. அப்போ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆடிஷன் பண்ணி அண்ட் அவங்க எடுத்து செம்ம எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த டான்ஸில் ஆடுறவங்க பாதி பேர் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான். நான் டான்சர்ஸே வந்து கம்மி தான் அதில். ஆக்சுவலி பாதி வந்து இந்த மினிக்கி சாங்கில் ஆடுற அந்த பொண்ணுங்க எல்லாமே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அந்த லைஃபோட சேர்ந்து அந்த கேரக்டரை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியல் வேர்ல்டை வந்து அந்த தங்களான் அந்த வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம எல்லாமே பேசணும். அந்த வந்து கிஷோர் கேமரா பண்ணியிருக்கான், பயங்கரமாக வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அதில் இருக்குது. அவனுடைய டீமே இருக்கேன், அவன் ஓவரால் டீம் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்து மூர்த்தி சார் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து எதுவுமே ஆர்ட் டைரக்ஷன் மாதிரியே தெரியாது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சமக்கூலாக அப்படி வந்து இருக்கும். அண்டு ஸ்டண்ட் வந்து சாம் பண்ணியிருப்பார். அண்டு ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட்டை எடுக்கிறது, ஒவ்வொரு ஸ்டண்ட்டை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய டூப் போட முடியாது, நிறைய கஷ்டம். ஸோ அப்படி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருந்தது. என்றைக்குமே வந்து அவர் வந்து இந்த பட்ஜெட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணவே இல்லை. நீங்கள் படம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக தான் உட்காந்துருவோம். படம் முடிகிறப்போ பிரச்சனை இல்லை, வெளியே போய்
படம் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் டெஃபினட்டாக வந்து அந்த கிளைம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூஸருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு நான் சிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு நான் சிங்க் இல்லாமல் செம ஸ்மூத்தனா இப்போ வரைக்கும் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டோம், படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் சொன்னதே கிடையாது இது இதோட நிறுத்திடுங்க, இவ்வளோ செலவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 10 டேல சொன்னார் ஸ்டெடியூல் பட்ஜெட் மாறும், சரி பரவாயில்ல. ஸோ எவ்ரி திங் பயங்கரமாக இப்போ ஜிவியோட ஒர்க் பண்ணுறதுல எல்லாமே செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து நம்ம எடிட்டரை வந்து செல்வா வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கான். அந்த எடிட்டோட திங்ஸ் அண்ட் ஸ்டைல் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற, அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நம்பிக்கை ஆக்சுவலி.